பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். தமிழ்நாட்டில் நடக்கும் கொலைகள், மிருகத்தின் 3 ஆவிகள். பைபிளில் 530 பிசியில் தீர்க்க தரிசன ஸ்க்ரோலில் எழுதப்பட்டிருக்கிற அதிர்ச்சி செய்தி. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இதே போன்ற கொலைகள் நடந்திருக்கிறது என்று குறிப்புகள் உள்ளது. அது மாத்திரமல்ல, இப்படி தொடர்ந்து கொலைகள், சிறு பிள்ளைகள் கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் நடக்க யார் காரணம், எதனால் நடக்கிறது என்று தெளிவாக எழுதப்பட்ட குறிப்புகள் உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ந்து கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற இந்த சிறு பிள்ளைகளை கற்பழிப்பது, பெண்களை கற்பழித்து கொலை செய்வது என்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்திருக்கிறது என்பதை குறித்து செய்திகள் ஆதாரத்தோடே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதே போன்ற சம்பவங்கள் இன்று நம்முடைய சமுதாயத்தில் நடந்து வருகிறது. இந்த துர்மரணங்களை முதல்வர் விஜயால தடுக்க முடியுமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இந்த காணொளி மதத்தை கடந்து அனைவரும் பார்க்க வேண்டிய காணொளி. இந்த காணொளியிலே பேசப்படுகிற எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு சம்பவமும் வேதாகம வசன ஆதாரங்களின் அடிப்படையில் மாத்திரமே உங்களுக்கு அந்த காட்சிகளையும் இந்த செய்திகளையும் உங்களுக்கு காட்டுறோம். இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்க விரும்புகிறவர்கள் மாத்திரம் இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து சிறு பிள்ளைகள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டு துர்மரணங்கள் தொடர்ந்து சம்பவித்து வருது. அரசாங்கங்கள் மாறினாலும் இந்த சம்பவங்கள் தொடர்கதையாயிருக்கு. பல வீடுகளிலே மரண ஓலைகள், பல பெண்களை வைத்திருக்கிற வீடுகளிலே பெற்றோருக்கு பதட்டம், நம்முடைய வீட்டிற்குள்ள இந்த சம்பவம் நடந்து விடுவோம் என்ற பயம். இந்த காரியத்தை குறித்து இந்த காணொலியில் ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கிற இந்த கொலைகள், ஒரு மனிதன் அவன் அந்த சூழ்நிலையில் ஒரு மிருகம் போல மாறினது எப்படி? இதை எப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியும்னா, ஒரு மனுஷன் ட்ரக் எடுக்கிறான். தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்கிற ஒரு புது ட்ரக்கை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வெளிநாடுகளில் இதுவரைக்கும் இருந்த ட்ரக் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளும் வந்துருச்சு. அந்த காணொலிகளை நம்முடைய செய்தி சேனல்கள் நிறைய இடத்துல பதிவிட்டிருக்காங்க. ஜாம்பி ட்ரக்னு. அந்த ட்ரக்கை போட்டுட்டா ஜாம்பி மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டுருப்பான். அவன் செய்கிறது என்னன்னே அவனுக்கு புரியாது. அப்போ ஒரு மனுஷன் தன்னிலை மறக்க செய்யணும்னா அவனுக்குள்ளே எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது ஒரு கிரியை செய்யணும், ஏதோ ஒன்று உள்ளே போகணும். அப்போ தான் அந்த ஜீன்ஸை, அந்த செல்ஸை அது கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? அப்போது நிச்சயமாக ஒரு குழந்தையை கற்பழித்து கொலை செய்கிறானா, அவன் நிச்சயமாக பெரிய மனுஷன். அவனுக்கு தெரியாத நல்லது கெட்டது என்னன்னு. அந்த குழந்தையை கற்பழித்து கொலை செஞ்சால் அடுத்தது அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஒரு நேரத்தில் தூக்கு தண்டனை கூட கிடைக்கும். அவனுடைய சமுதாயத்தில் அவனுடைய குடும்பம் தவறான பெயர் கிடைக்கும். அதெல்லாம் அவனுக்கு தெரியாதானா? எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிந்தும் எப்படி துணிகரமாக இந்த காரியத்தை செய்கிறாங்கன்னா, அந்த துணிகரத்தை தூண்டும் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன காரியம், எக்ஸ்ட்ராடினரியான காரியம்னா, அந்த ஒரு மிருகத்தின் ஒரு ஆவியை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதத்தில், பைபிளில் சொல்லப்படுது. ஒரு 3 வகையான மிருகமாமா. அந்த மிருகத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நான் விளவரியாக சொல்கிறேன். கொஞ்சம் செவி கொடுத்து கவனமாக கேளுங்க. 1, அந்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா கொலை செய்ய அதிகாரம் உடைய ஆவியாய் அது மாறிடுது. அந்த ஆவிக்கு கொலை செய்கிற அதிகாரம் இருக்குது. ஆவி அப்படின்றது மிருகம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஒரு மிருகத்தின் கிரியை ஆவி. 2வது, அந்த ஆவி எப்படிப்பட்டதுன்னா பீறி போடும், நாசமாக்கும் அதிகாரம் உடையதாக இருக்குது. என்னங்க, பீறி போட்டு நாசமாக்கும் அதிகாரம் உடைய ஆவியாக இருக்குது. 3வது ஆவி என்னன்னா, இந்த பொல்லாப்பு சரியாக நடக்கிறதா என்று கண்காணிக்கும் ஆவி. இதை நீங்கள் கேட்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கிரியை இந்த உலகத்தில் நடந்தது அப்படின்னு இந்த உலகத்தால் பலரால் நம்பப்படுகிற பைபிளில், தீர்க்க தரிசனம், ப்ராஃபஸியில், ஸ்க்ரோல்ஸில் எழுத வைக்கப்பட்டிருக்கு. இதை புரிந்து கொள்ள உங்களுக்கு நான் சில உதாரணங்களையும் பைபிள் வசனங்களையும் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். இது ஒரு ப்ரீச்சிங் போல இல்லாமல் உங்களுக்கு புரிந்து கொள்ள. ஏன்னா இதை கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவ அல்லாதவர்களும் பார்க்கறதுனால நீங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ளணும்னு நான் முன்னமே சொன்னது போல தான். ஒரு மனுஷன் தவறு செய்கிறான்னா நிச்சயமாக அதற்கு பின்னாடி கிடைக்கிற விளைவு என்னன்னு நம்ம உணராமல் எதையும் செய்ய மாட்டோம். ஆனால் பகிரங்கமாக ஒரு 10 வயது பிள்ளைய கற்பழிக்கிறான். அதனுடைய அடுத்த கட்டமாக நேற்று தான் நியூஸ் சேனலில் பார்த்தேன்,
அந்த தலை முடிய வைத்து கழுத்தை நசுக்கி இறுக்கி கொலை செய்திருக்கான் அப்படின்னு இவ்வளவு கொடூரமா இங்க சொல்லப்பட்டது போல பீறி போடும் நாசமாக்கும் ஆவி அப்படின்றது சொல்லப்பட்டது போல நடக்குதே. அதனால தான் இந்த காணொலியை நீங்க முழுசா பாருங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். இதை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எதுவா இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணுங்க. இந்த காணொலியை முழுசா பார்க்காம தெளிவடையாம எந்த கமெண்ட்டும் பண்ணாதீங்க, எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராதீங்க என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். சரி, இது எங்க சொல்லப்பட்டிருக்கு? இது நீங்களே சொல்ற வார்த்தையா? இந்த பீறி போடும், நாசமாக்கும், கொலை செய்யும் அப்படின்றதுனா இல்ல எழுதப்பட்டு வச்சிருக்கா அப்படின்னா எழுதப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா எரேமியா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் அப்படின்ற பைபிள் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம், ப்ராஃபட்டிக்கல் புக் இருக்கு. அந்த வார்த்தை சொல்லப்படுது. ஆகையால் காட்டிலிருந்து ஒரு சிங்கம் அவர்களை கொல்லும். சிங்கம் அப்படின்னு மிருகம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இதெல்லாம் ஓமையாக, அதாவது பேரபலா பேசப்படுகிற வார்த்தை. சிங்கம் அப்படின்னா அதை போல ஒரு ஆவி அப்படின்னு அர்த்தம். வனாந்திரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பீரும். ஓனாய் என்ன செய்யுமாமா? பீருமாமா. அதனுடைய குணம் பீறுவது. சிவிங்கி, ஒட்டக சிவிங்கி இருக்குல்ல, சிவிங்கி அவர்கள் பட்டணங்கள் மேல் நோக்கமா இருக்கும். இந்த சிசிடிவி மாதிரி இவங்க 2 பேரும், அந்த 2 ஆவியும் சரியா வேலை செய்தானே சிவிங்கி பார்க்குமாமா. இவைகளிலிருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அவைகளிலிருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான். அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. மீறுதலும் சீர்கேடும் அதிகரித்தது அப்படின்னு இங்க பைபிளில் ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஸ்க்ரோலில் எழுதப்பட்டிருக்கு. இது எழுதுகிற காலகட்டம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்பனா பிஃபோர் கிரைஸ்ட் 530 பிசியில் இந்த குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த நாட்களில இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவம் நடந்தது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அன்னைக்கு நடந்தது இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். சரி, இந்த மிருகத்திற்கு ஒரு குணம் உண்டு. என்ன தெரியுமா? அது சுய சிந்தை உடையது அல்ல. ஒன்று. ரெண்டாவது, அதுபோல ஆவிகளுக்கும் சுய சிந்தை கிடையாது. ஆவிகளால் யோசனை பண்ணி சிந்திச்சு செயல்படுறதெல்லாம் இல்லை. அதோடைய வேலை என்னன்னா, அவைகள் கட்டளைகளை நிறைவேற்ற மாத்திரமே. நன்மை தீமை அறியாது, கேள்வி கேட்காது. எது? ஆவிகள். அந்த ஆவி வந்துச்சுன்னா அதை பொறுத்த அளவுக்கு பீறி போடும், கொலை செய்யும், நாசமாக்கும், வாங்கின கட்டளையை நிறைவேற்றி கடந்து போயிடும். அவ்வளவுதான் ஆவியினுடைய வேலை. 3வது காரியம், இவைகள் அழிப்பதற்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும். இந்த ஆவிகள் எதற்காக பயன்படுதுன்னா அழிவை கொண்டு வர மாத்திரம் தான் பயன்படுமே ஒழிய வேற எதற்குமே இந்த ஆவி பயன்படாது. 4வது, இவைகள் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் கட்டளையை பெறுமாமா. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், அப்படின்னா தெய்வம் தான் இந்த அழிவை ஏற்படுத்த கட்டளை கொடுக்குதான்னு. கட்டளை அப்படின்னு சொல்லும் பொழுது நிறுத்த வைக்க, அதாவது இந்த அசுத்த கிரியை ஆவிகள் இந்த காரியத்தை நிறுத்தணும்னா அது கடவுளால மாத்திரம்தான் முடியும். நான் முன்னமே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். கடந்த கவர்மெண்ட்லயும் இதே போன்ற கொலைகள் நடந்துச்சு. இப்ப கவர்மெண்ட் மாறி இருக்கு. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, போன டைம் என்னென்ன சொன்னீங்கடா நீங்க, இப்ப மட்டும் நடக்குதே, அப்ப நீதான் காரணமா அப்படின்னு பிளேம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த காணொலியில இந்த பைபிள் வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? அது நிறுத்தணும்னா கடவுள், இந்த உலகத்தை படைத்த கடவுள் சொன்னா தான் அதை நிறுத்தும். அது வரைக்கும் அது நிறுத்தாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. சரி, இந்த காரியம் எதற்காக இந்த உலகத்துல நடக்குது, நாம வாழ்ற இடத்துல ஏன் நடக்குதுன்னா, இங்க அதற்கான விடையையும் அர்த்தத்தையும் சொல்லியிருக்காங்க. கடவுள் அப்படின்னாலே நம்மளுடைய மனசுல என்ன நிச்சயம் தோணுன்னா, அவர் நமக்கு மேலானவர், நமக்கு மேலே இருப்பவர். அது எல்லாருமே நம்புறாங்க. அப்படித்தானங்க? அது யாரா இருந்தாலும் அப்படிதான் நம்புறோம். அவர் மேல இருக்காரு, அவர் பார்த்துக்குவார் அப்படின்வாங்க. அப்போ வானத்திலிருந்து வரும் தேவ கோபம் அப்படின்றது தான் உண்மை. ஒரு கடவுளுடைய கோபம் வானத்திலிருந்து வந்திருக்கு. இங்க பைபிள்ல ரோமர் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு பவுல் அப்படின்ற ஒரு மனிதன் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஒரு ரகசிய சமிக்கை வார்த்தைகள் தான். இந்த உலகத்துல நடந்தது, இனி நடக்கக்கூடியதைத்தான் எழுதியிருக்கு பைபிள்ல. என்ன அந்த சமிக்கை வார்த்தைனா, 1ஆம் அதிகாரத்துல 18வது வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்போ ஒரு மனுஷனை, இந்த உலகத்தை வஞ்சிக்கிற எல்லா கோபமும் எங்கிருந்து புறப்பட்டு வருதுன்னா வானத்திலிருந்து வருது. அந்த ஆவிகள் வானத்திலிருந்து வருது. ஒரு தெளிவு. 2வது காரியம் என்னன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தேகம். என்ன அந்த சந்தேகம் தெரியுமா? நான் அடிக்கடி அந்த கேள்வியை எனக்கே கேட்பேன். இப்படி சிறுமிகளை கற்பழிப்பு, பெண்கள் பாலியல் கொலைகள், பாலியல் தொந்தரவு செஞ்சு கொலைகள் நடத்த என்ன காரணம்? இப்படி கொலைகள் நடத்தப்பட என்ன காரணம் அப்படின்னு இங்க வேதாகமம், அதாவது பைபிள்ல
எரேமியா 5 ஒவ்வொரு வசனமாக வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நான் பேசுவதை காட்டிலும் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்றதை நான் வாசித்து காட்டிடுறேன். உங்களுக்கு புரியுதா அப்படின்றத நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற கொலைகளை நம்மளால புரிஞ்சிக்க முடியல. 10 வயசு குழந்தைக்கு செக்ஸ்னா என்னன்னே தெரியாதியா? தெளிவாக சொல்றாங்க, மிட்டாய் காட்டி கூட்டிட்டு போயிருக்குன்னு. அந்த குழந்தைக்கு மிட்டாய் சாப்பாடு அவ்வளவுதான். கூப்பிட்டவன் அண்ணன், மாமா, அப்பா, தம்பி அவ்வளவுதான். ஆனா கூப்பிட்டு போனவனுக்கு தெரியும் அவன் யாரு, அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு. அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதியா? ஒண்ணுமே தெரியாது. அப்போ நீங்களும் நானும் திரும்ப திரும்ப இந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல. தண்டனை கொடுத்துட்டா முடிஞ்சிருமான? முடியாது. நிச்சயமா தண்டனை கொடுக்க போறாங்க அவங்க அந்த 2 பேருக்கு, கோயம்புத்தூர்ல, சூலூர்ல. ஆனா தண்டனை கிடைச்சிருச்சுன்னா பயந்து செய்ய மாட்டாங்களான்னா அது $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, திரும்ப திரும்ப நடக்குதே. அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் தெரிஞ்சே எப்படி இவன் தப்பு பண்ணானா அவனுடைய குடும்பத்தை அசிங்கமா பார்ப்பாங்க, இவனுடைய வாழ்க்கை நாசமாகும், இவனுடைய சந்தோஷமே இல்லாமல் போய் இந்த உலகத்தில் அவன் வாழவே முடியாமல் ஜெயிலில் கழித்துன்னு உட்காரணும். இது எல்லாம் தெரிஞ்சு இவன் எப்படி துணிகரமாக பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்குள்ள வேறு ஏதோ ஒன்று கிரியை செஞ்சிருந்தா தான் அப்படி செய்ய முடியும். எக்ஸ்ட்ராடினரி. அதுதான் இங்கே சொல்லுது. என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய் ஆணை இடுகிறார்கள். இதெல்லாம் சம்பவிக்க என்ன காரணம்னா பொய் ஆணை சொல்றாங்க. ஏன் தேவ கோபம் இங்கே உலகத்துக்கு மேலே வந்திருக்குன்றதை விவரிக்கிறாரு. 2வது சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர் ஆனாலும் அவர்களுக்கு நோகாது, அவர்களை நிர்மூலமாக்குகிறீர் ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். பாவம் செய்யறவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் திருந்தவே மாட்டோம், திருந்த முடியாதுன்னு சொல்லி முகத்தை கெட்டியாக்கிக்கிறாங்களாமா. அது மாத்திரமல்ல, அவர்கள் நீசராமே, அவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும், நான் பெரியவர்களிடத்திலே போய் அவர்களோட பேசுவேன், அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். இப்போ சரி, இவங்க தான் தப்பு பண்றாங்க, நம்ம பெரியவங்க கிட்ட போய் சொல்லலாம், இவங்களை திருத்துறதுக்கு அவங்கள கண்டிச்சு ஒழுக்கமா வளங்க, நன்மை தீமையை சொல்லி கொடுங்க, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு பெரியவங்க கிட்ட போய் சொன்னா இங்க ஒண்ணு நடக்குது பாருங்க. அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுக்களை அறுத்து போட்டார்கள். அவங்களே அந்த எல்லைக்கோடு, அவர்கள் பெரியவர்கள் என்ற எல்லைக்கோட்டை தாண்டி நடக்கிறாங்களா? சிறு பிள்ளைகள் ஒரு தப்பு பண்ண நம்ம அடிக்கிறோம். சரி, சிறு பிள்ளைகள் தப்பு பண்றான், பெரியவங்க கிட்ட போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ணா, பெரியவனே இப்போ அவனுடைய அந்த பெரிய மனுஷன்ற அந்த கோட்டை விட்டு தாண்டி லோக்கலா சொல்ல போனா ரொம்ப மோசமா, ரொம்ப கீழ்த்தரமா, மிருகம் போல நடக்க ஆரம்பிச்சிட்டானாமா, நுகத்தடியை முழிச்சிட்டானாமா. உண்மைதானே? 10 வயசு பையனை, பிள்ளைய, குழந்தைய எத்தனை வயசு ஆளுக்கு எடுக்கிறான், கற்பழிச்சு கொலை செய்யறான். 40 வயசு 45 வயசு ஆளு. இங்க பைபிள் எழுதி இருக்கு. தொடர்ந்து நான் படிக்கட்டுமா? கேட்குறீங்களா? எரேமியா 5:6 சொல்லுது, ஆகையால் இது நடந்தனால இப்ப கடவுளுடைய கோபம் சின்ன குழந்தைகளையும் ஒண்ணுமறியாத பெண்களையும் ஒண்ணுமறியாத பச்சிலம் குழந்தைகளையும் இப்படி பாழாக்குகிறவர்கள்னால தேவ கோபம், கடவுளுடைய கோபம் வானத்திலிருந்து வந்து, ஆகையால் காட்டிலிருந்து ஒரு சிங்கம் அவர்களை கொல்லும். காட்டிலிருந்து சிங்கம்னா ஒரு உவமையான வார்த்தை. அப்படின்னா என்ன? பேரபிள் அப்படின்னா அது ஒரு ஆவி. ஓனாய் அவர்களை பீறி போடும், சிவிங்கி அவர்களுடைய பட்டணத்தை நோக்கி அவைகளில் புறப்பட்டு காத்திருந்து நோக்குமாமா. அதாவது ஒரு ஆவி வரும், வந்து அவர்களை பீறி போடும், அவர்களை கொன்று போடும். ஓனாயின் ஆவி, அதாவது அடுத்தது சிவிங்கியின் ஆவி. இது 2 கரெக்டா பண்ணுதான்னு நோக்கமா இருக்குமாமா அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இவைகள் நான் உங்களுக்கு மன்னிப்பது எப்படி? இதோ இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற மனுஷனே, மனுஷியே, நீ இவ்வளவு பாவத்தை செய்திருக்கிறதுனால நான் உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? உன் பிள்ளைகள் என்னை விட்டு தெய்வம் அல்லாதவைகளில் பேரில் ஆணையிட்டார்கள், நான் திருப்தியாக்கின அவர்கள் விபச்சாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் கொளுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவன் தன் தன் அயலானுடைய பெண்ஜாதியின் பின்னாலே கனைக்கிறான். இவைகள் விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார், கடவுள் சொல்லுகிறார். இப்படி வழி தப்பி மற்றவனுடைய வீட்டை கெடுத்து மற்றவனுடைய குடும்பத்தை நாசமாக்கி விபச்சாரம் செஞ்சு இந்த உலகத்தை அழித்து கொண்டு இருப்பவர்களுக்கு நான் நீதியை சரி கட்டாமல் இருப்பேனோன்னு கடவுள் கேட்கிறார். கடவுள் கேட்கிறாரா அப்படின்னா, இது நடந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே சம்பவம் நடந்த போது இந்த தண்டனையை கொடுத்திருக்காரு கடவுள். இப்போ இந்த மிருக குணமுடைய ஆவிகள் கட்டளையை வாங்கியிருக்கு. இதுக்கு
கடவுள்கிட்ட இருந்து கட்டளையை வாங்கிருச்சு. என்ன கட்டளை அப்படின்னா, எப்படிப்பட்ட கட்டளை அப்படின்னா, நல்ல கவனமா கேளுங்க. இந்த காணொளியினுடைய முடிவு இதுதான். என்னன்னா, எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் 26ல இருந்து 28 வரைக்கும் சொல்லுது, குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர்கள் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவியை பிடிக்கிறது போல பதுங்கி, தூத்துக்குடியில ஜெயிலிலிருந்து பரோல்ல வந்த ஒரு குற்றவாளி 2 நாட்கள் புதருக்குள்ள பதுங்கி இருந்து அந்த பெண்ணினுடைய நடமாட்டத்தை பார்த்து, செயல்பாடுகளை பார்த்து, 2வது 3வது நாளோ அந்த பெண்ணானவள் 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண்ணு இயற்கை உபாதையை கழிக்க போகும்போது எவ்வளவு கனவு இருந்திருக்கும். 12ஆம் வகுப்பு எக்ஸாம் நாளைக்கு நடக்க போகுது. எத்தனையோ கனவு இருந்திருக்கும். அந்த கனவோட இருந்த அந்த பிள்ளைய சீரழித்தான், கற்பழித்தான், கொலை செய்தான், பதுங்கி இருந்து. அப்ப அந்த ஆவி அந்த மனுஷனுக்குள்ள போய் எவ்வளவு செயல்பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. 2வது சொல்லுது என்ன தெரியுமா, குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கு. யார் இந்த மாதிரி கொலை செஞ்சு விபச்சாரத்தி இவர்கள்லாம் என்ன தெரியுமா, கபடம் நிறைந்திருக்காமா. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாகிறார்கள். ஐஸ்வர்யவான்களா இருக்காங்க. பொள்ளாச்சி எத்தனையோ பெண்களை சீரழிச்சு அதை வீடியோக்களா எடுத்து அதன் மூலமா பணம் சம்பாதிச்சு பெரிய கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கும் அந்த தண்டனை அந்த குற்றவாளிகள் இருக்காங்க. ஆனால் அது எப்படி வாழ்ந்திருக்காங்க, அதன் மூலமாக பெரிய ஐஸ்வர்யா வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. வாகனம் என்ன, வீடு என்ன, செல்போன் என்ன, லாவிஷ் வாழ்க்கை என்ன. உண்மையா நடக்குதா? 3, கொளுத்த சலுக்கு பண்ணுகிறார்கள். கொளுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள். துன்மார்க்குடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். துன்மார்க்குடைய செயலை கண்டிக்கிறது இல்லை. லஞ்சம் கொடுக்கிறவன் இன்னைக்கும் லஞ்சம் கொடுக்கிறான். லஞ்சம் வாங்குறவன் இன்னைக்கும் லஞ்சம் வாங்குறான். விபச்சாரம் பண்றவன் பகிரங்கமா விபச்சாரம் பண்றான். வேசித்தனம் பண்றவன் காசுக்காக வேசித்தனம் பண்றான். சமுதாயத்துல கண்டிப்பவர்களை கண்டிக்கிறாங்க. தப்புப்பா அப்படின்னு சொன்னாடே வாயமோடு சத்தம் போடாம இல்ல கொன்னே விடுவேன்றாங்க. அப்ப கண்டிக்கிறது இல்ல. திக்கற்றவர்களுடைய வாழ்க்கையை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். இவனுங்களை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுமா, தாங்கள் மாத்திரம் தான் வாழணும். என்ன தப்பு வேணா பண்ணலாம், எவ்வளவு லஞ்சம் வாங்கலாம், எவ்வளவு பேர் நாசமாக்க, எத்தனை மக்களையும் என்ன வேணா பண்ணலாம், நாம மட்டும். நீங்க தான் இந்த அரசாங்கத்தின் சில காரியங்களை நியூஸா போடுறாங்க. நிறைய கல்குவாரிகள். நானே நம்முடைய ஒன்காடுல நான் இங்கிருந்து சாத்தூருக்கு போகும்பொழுது, செம்பட்டி வெளியில போகும்பொழுது, செம்பட்டிக்கு முன்னாடியே அங்க இருக்கிற அந்த இடத்துல சில கல்குவாரிகளுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மலைகளை அழித்து ஒன்றும் இல்லாம பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பிடிக்கப்படுறாங்க. அந்த கல்குவாரி நடத்தவனை பொறுத்த அளவுக்கு தான் வாழணும், அதுக்காக எதை அழிச்சாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் நாசமானவன் பரவாயில்ல. அந்த மலையை சுற்றி ஒரு 10 கிராமம் இருக்குன்னா அந்த மலை தான் அந்த 10 கிராமத்தின் தண்ணீர் ஆதாரம். அந்த மழை இல்லைன்னா தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லைன்னா விளைச்சல் இல்லை, விளைச்சல் இல்லைன்னா உயிர்கள் இல்லை. அவன் எதை பத்தியாவது கவலைப்பட்டானா? எல்லாத்தையும் அழிச்சிட்டான். எல்லாத்தையும் அழிச்சு அவன் பணம் சம்பாதிச்சிட்டான். இப்ப அவன் என்ன செய்வான், நல்ல மலை அடிவாரத்துல போய் பங்களா கட்டிக்குவான். அவனுக்கு மழை தேவைப்படும், தண்ணீர் வேணும், இயற்கையான காற்று வேணும். மற்றவன் நாசமா போனா பரவாயில்ல. இவங்களை என்ன செய்யறதுன்னு கடவுள் கேட்கிறாரு உங்ககிட்ட. தொடர்ந்து சொல்றாரு, கடவுள் எதை எதிர்பார்க்கிறாரு, இதை எப்படி தடுக்க முடியும், இந்த கொலைகள் எல்லாம் எப்படி தடுக்க முடியும், கடவுள் என்னத்தான் எதிர்பார்க்கிறாரு? பைபிள்ல சொல்லுது, எரேமியா 5ஆம் அதிகாரம் 2ல சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. அப்படின்னா நீயும் நானும் உண்மையுள்ள மனுஷனா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது, சத்தியவானா இருக்கும், அவ்வளவுதான். அதை மாத்திரம் தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நீ போடுற படையலோ, நீ போற காணிக்கையோ, நீ போற அதோ, நீ போற இதோ, நீ போற ஆடோ மாடோ பண்ணி எதுவா இருந்தாலும் அவர் எதிர்பார்க்கறதில்ல. நீ உத்தமனா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், அவளை மாத்திரம்தான் எதிர்பார்க்கிறார். வேற எதையும் எதிர்பார்க்கறதில்லை. ஆனா இங்க சொல்லுது பாருங்க, ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை அடித்தீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். இன்னைக்கும் லஞ்சம் வாங்குறவன் லஞ்சம் வாங்குறான், கொலை செய்கிறவன் கொலை செய்கிறான், திருந்த மாட்டேன்றோம். என்ன வேணா பண்ணி, குடிக்கிறவன் குடிக்கிறான், விபச்சாரம் பண்ற விபச்சாரம் பண்றான். அரசாங்க மாயம், ஆட்சி மாறியும் காட்சி மாறலைன்றாங்களா? அந்த மாதிரி நம்முடைய குணம் ஒவ்வொரு வருஷமும் மாற மாட்டேங்குது. ஒவ்வொரு புது வருஷத்துல ரெசல்யூஷன் நிறைய பேர் எடுப்போம். கிறிஸ்தவன் தான் என்னால எல்லாருமே எடுப்போம். இந்த வருஷம் குடிக்கக்கூடாது, இந்த வருஷம் அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. ஆனால் செய்கிறோமான செய்யறதில்ல. கடவுள் எதிர்பார்க்கிறார், செய்யல. நீ செய்யலைன்னா இதோ உன்னுடைய நீ வாழும் ஸ்தலத்தில் இந்த துர்மரணங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம மனசு மாறலாம், நம்மளை மாற்றிக்கொள்ளலாம். கடைசியா இந்த காணொளியின் முடிவுக்குள்ள வந்துட்டோம். சரி,
அப்போ நம்மளை கடவுள் காப்பாற்ற மாட்டாரா? அவர் அப்படியே கைவிட்டுருவாரா? அவர் கைவிடுறவரா? நம்மக்கிட்ட பரிசுத்தத்தை, நன்மையை, உத்தமத்தை தான் எதிர்பார்க்கிறார். அப்போது தேவ ஜனங்கள் மத்தியில் உலாவிடும் தேற்றரவாளன் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. தேற்றரவாளன் அப்படின்னு ஒரு ஸ்பிரிட் இருக்குது. யோவான் 16ஆம் அதிகாரம் 7 - 12. நீங்கள் இதுக்கப்புறம் போய் படிச்சுக்கோங்க. அவருடைய வேலை என்னன்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். தேற்றரவாளன் நம்ம மத்தியில் இருக்கார் இன்னைக்கு. அவர்கள் என்னை விசுவாசாதபடினால் பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடினால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நீ நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கடவுள் என்னைக்குமே கண்டித்து உணர்த்துவார். தப்புனா தப்பு தான், தப்பு தான், ஆனாலும் அப்படின்னு பூசி மொழுக மாட்டார். கடவுள் சொல்றது என்னன்னா, தப்புனா தப்பு, தப்பு சரியாகாது, கண்டித்து உணர்த்துவாராம். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள்னே பைபிளில் குறிப்புகள் இருக்கு, வசனம் இருக்கு. இன்னும் நிறைய காரியம் வரப்போதாமா. அது இப்பவுமே எல்லாத்தையும் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, த கமிங் டே இஸ் கோயிங் டு பி மோர் ஹாரர் தென் திஸ் அப்படின்னு அர்த்தம். வரக்கூடிய நாட்கள் இதை விட பயங்கரமா இருக்கும்னு அர்த்தம். இதையே நம்மளால தாங்க முடியல, இந்த கொடூரங்களையே நம்மளால ஜீர்ணிக்க முடியல. நம்ம குற்றம் சாட்டுறோம், அவனை பிளேம் பண்றோம், நிறுத்துறா, எப்படியாவது அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறோம், நிறுத்துங்க, இதை நிறுத்துங்கன்னு. ஆனா ஒன்றும் செய்ய முடியல. இதுவே முடியலன்னா இன்னும் வரும் நாட்களில் வரும் பயங்கரத்தை குறித்தெல்லாம் இன்னும் அதிகமாக சொல்லுது வேதகம். நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்கு என்னத்தான் சொல்யூஷன்? தனி மனித ஒழுக்கம், தனி மனிதனுடைய ஒழுக்கம், கடவுள் பயம், மற்றவனை காயப்படுத்தாம, விபச்சாரம் பண்ண, வேசித்தனம் பண்ண, நீதிமானா இருக்கணும், நீதியை கொடுக்கணும். அப்பதான் இது மாறும். இந்த ஆவிகள் நம்மை விட்டு வெளியேறும். இல்லைனா இந்த ஆவிகளுடைய கொடுமை இதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் நடந்தது, நடத்தப்பட்டது, அது குறிப்புகள் இருக்கு, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு எச்சரிக்கையாகத்தான் நான் காட்டுறேன். இதை பார்த்த பிறகு, இந்த காணொலியை பார்த்த பிறகு, இல்லை நான் மாற மாட்டேன், நான் எப்படி வேணாலும் வாழுவேன், மற்றவனை கொலை செஞ்சோம், அடித்தோம், விபச்சாரம் எப்படி வேணாலும் என் வீட்டை நான் நிரப்பிக்க வேணாம், கடவுளும் சொல்றாரு. நீ மாறலனா இதுவும் மாறாது. இந்த காணொலி உங்களுக்கு புரியலனா இன்னொரு முறை போட்டு கேளுங்க, இன்னொரு முறை போட்டு கேளுங்க. நிச்சயமாய் இந்த காணொலி தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த காணொலியை மற்றவர்களோடு தயவு செஞ்சு பகிர்ந்துங்க. இந்த காணொலியை குறித்ததான ஒரு அவேர்னஸை மற்றவர்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க, எடுத்து செல்லுங்க. கிறிஸ்தவர்கள் குறிப்பாக மறக்காதீங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷே. God bless you. God bless you.